ஜென்ரலாக நம்ம வந்து யூடியூப் வீடியோ உருவாக்குறதுக்கும் அப்புறம் ஃபிலிம்ஸ் உருவாக்குறதுக்கும் தேவையான ஒன்று, அடிப்படையான ஒன்று வந்து வாய்ஸ் தான். அந்த வாய்ஸை க்ளீனாக கொடுக்கறதுக்கு நிறைய விதமான மைக் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து சூப்பரான வாய்ஸு நீங்கள் கொடுக்கணுன்னா அதுக்கு விதமான நிறைய மைக்ஸ் இருக்குது. 4000லேருந்து 7000 ரூபா அது அந்த பட்ஜெட்டுக்கு வரும். நம்மளாலாம் அவ்வளவு தர முடியாது. ஏன்னா வந்து நம்ம இப்போ தான் யூடியூப்பில் பிகினர், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ. அப்படின்னா ஒரு நல்ல மைக்கு சொல்லுங்கள் ப்ரோ, கம்மியான விலையில், அதுவும் 500 ரூபாய்க்கு உள்ள அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. அப்படின்னா இந்த மோனோ மைக் இருக்குது, மோனோ மைக்ரோஃபோன் இருக்குது. இதோட குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வாங்கினேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவாக இதில் தரேன். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க வீடியோ ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரோ நான் வந்து 4Kல எடிட்டிங் பண்ணுறது தான். எடிட்டிங் பண்ண என்ன ஆயிடுதுன்னா அதோட குவாலிட்டி லாஸ் ஆகிடுது. அப்புறமா லாஸ்ட்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது 720p அப்லோட் பண்ணனா 480 இதாகிடுது, லோ ஆகிடுது. அதனால தான் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்புறமா நிறைய பேர் சொன்னீங்க ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் புரியலை ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன்ட்டு. ஓகே, நான் இனிமேல் இப்போ ஸ்லோவாக பேசாமல் போகிறேன் ப்ரோ. ஏன்னா இது கொஞ்சம் ஆங்கரிங் ஆகி அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவேன். ஏதோ ஒன்று தப்பு இருந்தால் உங்கள் விட்டு பிள்ளையே என்னை மன்னிச்சிருங்க ப்ரோ. ஓகே, வீடியோக்குள்ளே போனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு வந்த பேக்கேஜ், அமேசான்லேருந்து வந்தது. ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். நல்லா தரமாக தான் இருக்குது பேக்கேஜ் எப்போதும் போல். மைக்ரோஃபோனோட பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. பில்லை பக்கம் வச்சிடலாம். ஆனால் பாக்ஸ் பக்கம் டேமேஜாக இருந்தாலும் நமக்கு வந்து மைக்ரோஃபோன் நல்லா தான் இருக்குது. மைக்ரோஃபோனுக்கு ஒரு பவுச் தந்திருக்காங்க. பவுச்சோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அப்புறம் DSLR கனெக்ட் பண்ணக்கூடிய ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. அப்புறமா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லுக் செமையாகவே இருக்குது. 2 மீட்டர் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிற வாய்ஸ் வந்து அவங்க மொபைலில் இருக்கிற பில்டன் மைக்கில் தான் எடுக்கிறோம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து என் கையில் தான் இது இருக்குது, நான் இன்னும் கனெக்ட் பண்ணல. ஓகேவா, இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எடுக்கிற வீடியோ வந்து மைக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து எக்ஸ்டர்னல் மைக்கில் ஓடிட்டுருக்கு. இதோட ஆடியோ குவாலிட்டி என்னன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இப்போ அந்த மைக்ரோஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. அப்புறமா வந்து இதோட எவ்வளோ ரேட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரேட் வந்து 600லேருந்து 300 வரையும் இதோட ரேட்டு அப்படியே ரொட்டேஷன் ஆகி தான் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷனோட இதோட லிங்க் கொடுக்குறேன். அமேசானோடதும் கொடுக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டோடதும் கொடுக்குறேன். அதில் போய் கிளிக் பண்ணி வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அப்புறமா வந்து உங்களுக்கு எது மாதிரி சந்தேகம் இருந்தாலும், அந்த மொபைலை பற்றி ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. அதுக்கான வீடியோ நான் போடுற முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக போடுவேன். நிறைய பெரிய சேனல்லாம் இருக்காங்க, C4 Tech தமிழ் டெக் பாஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கேள்விகள் கேட்காம எங்களுக்கும் கொஞ்சம் கேள்வி கேட்குங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும், நாங்களும் வீடியோ பண்ணுறதுக்கு தோணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உத்தரவாகிக்கிறேன். சைனிங் ஆஃப். 오빤 강남스타일 강남스타일 낮에는 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자 그런 반전 있는 여자